இன்ஸ்டிடியூட்ல அந்த ஆவரேஜ் மெத்தட் அந்த இவங்க கிட்ட செக் பண்ணினா அவங்க ஏதோ ஒரு 4 அசம்ஷன்ஸ் வச்சு அந்த சம் போட்டிருக்கு. அந்த சம் ஏதோ ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பட் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வரல. ஓகேவா? ஒரு 2 டேஸ்ல வந்துரும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மெட்டீரியல் காஸ்டிங் அதை தவிர ஏதாவது பெண்டிங் இருக்கா? மெட்டீரியல் காஸ்டா தீரி தவிர சம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டேன். அதுல வந்து தியரி முடிச்சிடுறேன். ஓகேவா? ஏபிசி அனாலிசிஸ் பாத்தீங்களா? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா ஏபிசி அனாலிசிஸ்? ஏபிசி அனாலிசிஸ் பெர்பச்சுவல் இன்வென்டரி சிஸ்டம், அப்புறம் வந்து வெட் அனாலிசிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. இது முக்கியமானது இதுதான் சோஃபார் நம்ம படிச்சதுல. அப்புறம் பில் ஆஃப் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் நோட்லாம் அதெல்லாம் நீங்க ஆல்ரெடி சூப்பரா. யாரெல்லாம் அந்த டெஸ்ட் முடிச்சிட்டீங்க? சௌந்தர்யா சில்வா தவிர கேக்குறேன். சூப்பர், வெரி குட் ரவீந்திரா. சூப்பர். யாரு பேர் சொல்லுங்களேன் ஒரே நிமிஷம். ஐஷா, சூப்பர்ரா. ஓகே. ஏய், எக்ஸாம் ஃபீஸ் விண்டோ ஓப்பன் ஆயிடுத்து. நான் ஃபைனலுக்கு எனக்கு பே பண்ணிட்டேன்டா. அதனால உங்களுக்குலாமும் இன்ஃபர்மேஷன் பண்றேன். யாரெல்லாம் பே பண்ணமோ பண்ணிடுங்க. புக் பேக் கொஷின்ஸ் 70 to 80% புக் பேக்கோட எம்சிக்யூஸ் கேட்பாங்க. எனக்கு யாராவது பேஜ் நம்பர் மட்டும் சொல்றீங்களா? இல்லக்கண்ணா, நம்ம எது வரைக்கும் முடிச்சோம்? டைப்ஸ் ஆஃப் மெத்தட் வரைக்கும் முடிச்சோம். ஈஸி சொல்லுங்க. ஓகே, எனக்கு டிஃப்ரெண்டா வருமோ? ஓகே, நியூ வெர்ஷன் தான் ஓபன் பண்ண மாதிரி இருக்கு செல்வா. ஒரு நிமிஷம் இருங்க. நியூ வெர்ஷன் எடுத்த மாதிரி தான் இருக்கு. ம், சௌந்தர்யா, உங்களுக்கு டைம் இருந்தா கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 5 minutes மட்டும் இருக்க முடியுமா சொன்னா? உங்களுக்கு அப்டேட் மட்டும் பண்ண. தேங்க் 24 இருக்கு. இது அப்புறம் ரிவைஸ் பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணிருக்காங்களா? யாருக்கா தெரியுமா? ஓ, அப்படி. ஒரு நிமிஷம்.
மேஜர் சேஞ்சஸ் இருக்கான்னு சம் ஆட் இருக்கலாம். நான் இதை தான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஓ. வேஸ்ட் ஆக்டிவ் ஸ்பாயிலேஜ். அதாவது ரொம்ப டீட்டெயில்டா வேணா என்னன்றத ஹை லெவலா சொல்றேன். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன். வேஸ்டேஜ்ன்றது டூ டைப்ஸ் ஆஃப் வேஸ்டேஜ் இருக்கு. எல்லாருக்கும் தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே. ஓகே. ஓகே, thank you. Wastage is divided into two types. One is normal and abnormal. Normal wastageன்றது வந்து it's mainly due to evaporation இல்ல வந்து shrinkage of basic raw materials அந்த மாதிரி இருக்கிறது basic wastage. Abnormal wastageன்றது வந்து does not arise in the ordinary course of manufacturing process. இப்போ திடீர்னு பவர் ஃபெயிலியர் ஆயிடுத்து, பிரேக் டவுன் ஆஃப் மிஷினரி ஆயிடுத்து, பேசிக் ரா மெட்டீரியல்ஸே இல்ல, திடீர்னு ஏதோ ஒரு அங்க எனக்கு வரத்துக்குள்ள அந்த லாரி வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்குள்ள நான் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்காததுனால எனக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் அப்நார்மல் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நார்மல் வேஸ்டேஜை வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்அவாய்டபிள் அண்ட் அன்கண்ட்ரோலபிள் இஷ்யூ கம்ப்ளீட்டா. ஆனா வந்து இந்த அப்நார்மல் இதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இருக்கணும். அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு மிஷினரியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் ப்ரிவென்டிவ் காஸ்ட், அதாவது இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியறதுக்கு முன்னாடியே ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப், மெயின்டெனன்ஸ் ஹெல்த் செக்அப்லாம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி மிஷினுக்கும் முன்னாடியே ப்ராப்பராக ஆயில்லாம் போட்டு வாரத்துக்கு 2 நாள் அதுக்கு வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட் கொடுத்து ப்ராப்பராக பண்ணோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். வேஸ்ட் அப்படின்றது ரெசிடியூஸ் சச் அஸ் ஸ்மோக், டஸ்ட், கேஸஸ் அதெல்லாம் தான் வேஸ்டேஜ்ன்றது. வேஸ்டேஜ் வந்து some material physically disappears on account of shrinkage evaporation. With the result, the quantity of output is less than the input. So, in the wastage is termed as invisible waste, where the residual instead of fetching any value creates a problem for its dispose, which entails further cost. அதாவது சம்டைம்ஸ் லைக் நான் இன்புட் வந்து ஃபீட் பண்ணியிருப்பேன், ஏதோ ரீசன்காக எவாப்ரேட் ஆனனால இன்புட்டோட அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து அவுட்புட்ல வந்திருக்காது. ஸோ அதெல்லாம் இட் மைட் கிரியேட் சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி வேஸ்டேஜுக்கு வந்து ரெசிடியூவாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா
ஏர் பொல்யூஷன் சொல்றாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹவ் டு பி மேட் ஃபார் ப்ராப்பரா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம். டிஸ்போசல் எஃப்ளூவன்ட் ஆப்னாக்ஷியஸ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது காஸ்டிங்ல எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப குழப்பிக்க வேணாம். இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எல்லாரும் பாத்தீங்களா இந்த பார்ட் ஆஃப் இட்? வேஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, போர்ஷன் ஆஃப் பேசிக் ரா மெட்டீரியல் லாஸ்ட் இன் ப்ராசஸிங் ஹேவிங் நோ ரெக்கவரபிள் வேல்யூ. அப்போ இந்த காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட்டை வந்து எப்படி பண்ண போறோம் காஸ்டிங்லன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் அப்சர்வ்டு பை குட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். காஸ்ட் ஆஃப் நார்மல் வேஸ்ட் இஸ் அப்சர்வ்ட் பை குட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். இந்த காஸ்ட் ஆஃப் வந்து இந்த அப்நார்மல் லாஸை வந்து எனி திங் வந்து வேஸ்டேஜா இருக்கட்டும், ஸ்கிராப்பா இருக்கட்டும், ஸ்பாயில் அதுல வர வந்து காஸ்ட்டை வந்து it will be transferred to costing profit and loss account. ஓகேவா? so the cost of abnormal loss is basically transferred to costing profit and loss account. அதே மாதிரி ஸ்கிராப்னா என்ன அர்த்தம்? எனி ஐடியா? ஸ்கிராப் டேமேஜ். ஸ்கிராப்ன்றது இந்த மாதிரி வரும், குட்டி குட்டி அந்த இதெல்லாம் தான் ஸ்கிராப். இதெல்லாம் தான் ஸ்கிராப். ஆனா இதுக்கு வேல்யூ இருக்கும்ல, இதுக்கெல்லாம் வேல்யூ இருந்து இதுக்கு ஒரு ஸ்கிராப் வேல்யூவேஷனே ஒரு பெரிய ஒர்க். இதை ரீசைக்ளிங்க்லாம் யூஸ் பண்றாங்க ஸ்கிராப். நீங்க இந்த ம், இந்த பள்ளிக்கரணை அந்த சைட் போயிருக்கீங்களா யாராவது? அங்க ஒரு கும்பாரமா குப்பை எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா? பாத்திருக்கீங்களா பள்ளிக்கரணை நம்ம சென்னையில? யாராவது போயிருக்கீங்கல்ல? செல்வா, நீங்க லைக் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க செல்வா. இட் இஸ் ஆக்சுவலா அது என்ன சொல்லுவாங்கன்னா குப்பைக்கூடம் சொல்லுவாங்க பள்ளிக்கரணை. அங்கதான் எல்லா குப்பையும் வந்து போட்டு பண்ணுவாங்க. இதான் பள்ளிக்கரணை. இது ஆல் த பயங்கரமாயிடுச்சு பள்ளிக்கரணை. இந்த மாதிரி போட்டு வச்சுப்பாங்க பள்ளிக்கரணை. இதுல நிறைய பேர் இந்த பேப்பர் பேப்பர்லாம் நம்ம வீட்ல இருந்து கலெக்ட் பண்ணி பழைய சாமான்லாம் நம்ம வீட்ல இருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த டீம். ஓகே, அந்த டீம் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் 4 ஸ்பாக் இப்ப ரீசெண்டா அவங்களே அவுட் ஆஃப் இது போய் இங்க போய் பார்த்தோம்னா, இந்த குப்பையில 45% வந்து ஸ்கிராப் இருக்காம், விச் கேன் பி ரீசைக்கிள்டு ஃபார் எனி சார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. வெல்த் ஃப்ரம் வேஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆர் ஃப்ரம் ரோட்டரி கிளப்பு அவங்களாம் வந்து போய் இனிஷியேட் பண்ணி ப்ராப்பர் அவங்களுக்குலாம் வந்து க்ளவுஸு, காலில் ப்ராப்பர் திக் ஷூஸு. ஏன்னா நிறைய வந்து இதுக்கு நடுவில் வந்து இந்த சிரிஞ்சு, அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் நிறைய உடஞ்சிருக்கும், குப்பை இதுதானே. ஆனால் இதில் நிறைய அயன் ரிலேட்டட் ரீசைக்ளிங், ஸ்டீல் ரீசைக்ளிங்லாம் நிறைய வந்து 45% ஆஃப் திஸ் டம்ப் constitutes of scrap which can be resale, which can be taken for recycling and has got a எக்கனாமிக்கலி லெஸ் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ தேன் த மெயின் ப்ராடக்டும். அந்த மாதிரி இப்போ அப்சர்வ் பண்ணி ஒர்க் இஸ் கோயிங் ஆன். ஆனா அது பெரிய குப்பை மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் குப்பை மாதிரி இருக்கும் பயங்கரமா. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்து கிளியர் அவுட் பண்ணிட்டே வராங்க. நம்ம போடுறது தான் இந்த மாதிரி குப்பை. அது வந்து பெரிய சைஸ்ல இருக்கும். பள்ளிக்கரணை, அது வந்து அம்பத்தூர், அப்புறம் இன்னொரு ஒரு இடம் கூட சொல்லுவாங்க, ஞாபகம் இல்லை. அந்த 2 இடம் அப்படியே குப்பமேடு மாதிரி இருக்கும். அதுக்காகவே தனியா ஒரு டீம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் ஸ்கிராப். ஸோ ஸ்கிராப் இஸ் பேசிக்கலி எக்ஸாம்பிள்ஸ் வந்து மேபி ஃபார்ம் ஆஃப் டர்னிங்ஸ், போரிங்ஸ், ட்ரிம்மிங்ஸ், ஃபில்லிங்ஸ், ஷேவிங்ஸ் எக்ஸெட்ரா ஃப்ரம் த மெட்டல்ஸ் ஆன் விச் மிஷின் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட். சாடஸ்ட். சாடஸ்ட்னா என்ன அர்த்தம்? புதுசா இருக்கா? வேற யாருக்கா தெரியுமா சாடஸ்ட்?
வுட்டோட தூளு. ஆனா தெரியுமா அது? அதுவும் இப்ப பாக்கெட் பண்ணி அமேசான்ல விக்கிறாங்க இத. நெறைய வந்து இது இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா செல்வா, சௌந்தர்யா? ஆயிஷாக்குலாம் சொல்றேன். லைக் விஜயலட்சுமிக்குலாம். இதோடது வந்து இந்த குழந்தைங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, 6th லேருந்து 12th வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஒரு ஸ்கூல்லயும் இந்த சாடஸ்ட் கவரு கிலோ கணக்குல வாங்கி வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பிஎஸ்பிபியா இருக்கட்டும், ஜவஹர் வித்யாலயா, அப்புறம் நிறைய இந்த ஸ்கூல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, சிபிஎஸ்இ அப்பப்ப ப்ராஜெக்ட் பண்றாங்களா, அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. எதுக்குன்னா இது இது திஸ் ஆக்ஸ் இஸ் a வெரி குட் இம்பார்ட்டன்ட் ஃபார் இதுவும் அந்த ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு, மாடல்ஸ்லாம் பண்றதுக்குலாம். என்னோட டாட்டரோட ஸ்கூல்ல போய் பார்த்தோம்னா, அவங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுக்காக நான் பார்த்தேன். அங்க போனா ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்காங்க சாடஸ்ட். மேம் கிட்ட கேட்டேன், எதுக்கு மேம்னா, இல்ல இல்ல 6th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க ஸ்கூல்லே அவங்க பண்றாங்க இல்லையா, பீரியட்ஸ்ல ப்ராஜெக்ட் பண்ணும்போது இவங்க கொடுத்து அதை சாடஸ்ட்ல வந்து அதை ஹெல்ப் பண்ணி நிறைய மாடியூல்ஸ்லேருந்து, ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து, பிசிக்ஸ் ப்ராஜெக்ட், பயாலஜி ப்ராடக்ட், சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்றாங்களாம். அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு இன்டர்னல்ஸ்ல அதெல்லாம் கூட மார்க் ஆக்சுவலா அவங்களுக்கு. ஸோ அதாவது அது எங்கெல்லாம் எங்க ஹெல்ப்ஃபுல் இருக்குன்னு பாருங்களேன். அமேசான்ல இது இது ஒரு பாக்கெட்டா விற்கிறாங்க ஆக்சுவலா சாடஸ்ட். ஸோ அது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இது யூஸ் ஆகுமான்னு நினைப்போம்ல, ஆனா அது பெரிய லெவல்ல யூஸ் ஆகுது. அதுக்கு ஒரு பைசா. வேப்பங்குச்சி தெரியுமா உங்களுக்கு? வேப்பங்குச்சி. ம- அந்த வேப்பங்குச்சி யூஎஸ்ல அப்படி சேல் ஆகுதாம் நம்ம வேப்பங்குச்சி. நம்ம என்ன பண்ணுவோம், மரம் இருக்குமா, எங்கேயாவது போய் வேப்பங்குச்சி எடுத்து பழு தேய்ப்போமா, ஆனா அவங்க எல்லாம் பழு தேய்க்கிறாங்க யூஎஸ்ல. ஸோ வாட் வி கால் இட் அ ஸ்கிராப் இஸ் கெட்டிங் டர்ன்ட் இன்டு அ ரீசைக்ளிங் மோடு. நீங்க பார்த்திருக்கீங்களா ஸ்ரேயா, விஜயலட்சுமி? நம்ம காலேஜ் போகும்போது வருமாடா ஆன் த வே? இல்லல்ல, உங்களுக்கு வேற ரூட்ல அது. வஷிதா, அக்ஷயா, அஸ்வினி, நம்ம காலேஜ் ரூட் கிடையாதுல, வேற ரூட்ல இது, இந்த பள்ளிக்கரணை ரூட், அந்த ரூட்ல. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராப் இஸ் டேக்கிங் இட்ஸ் ரியல் லைஃப். ஸோ அதே மாதிரி டெட் ஹெட்ஸ் அண்ட் பாட்டம் எண்ட்ஸ் இன் ஃபவுண்டரிஸ். இன்டர்னா போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதுதான் இந்த டெட் ஹெட்ஸ். அந்த மிஷின்ல இது இது கம்ப்ளீட்லி டெக்னிக்கல் சரியா. அந்த மிஷினோட ஒரு ஒரு பார்ட் ஆஃப் இட்ன்னு வாங்க, பைண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மிஷின் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும், பெரிய மிஷின்ஸ் இருக்கும், அதுல பைண்டர்ஸ் மாதிரி இருக்கும். அதுல ஒரு பார்ட் வந்து இது இந்த ஃபவுண்டரிஸ்ல இது ஒரு பார்ட். திஸ் வில் கிவ் யூ ஷேப் ஃபார் யுவர் வாட் எவர் ப்ராடக்ட் யுவர் இது சாண்ட் காஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஷேப் அதை வச்சோம்னா அழகா நம்மளுக்கு இப்போ ஹாலோ பிரிக்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, ஹாலோ பிரிக்ஸ் அந்த மாதிரி இந்த 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 ஃபவுண்டரிஸ்ல இருக்கிறது வந்து இட் வில் கிவ் ஷேப் ஃபார் யுவர் ஏதாவது மாடல்ஸ்க்கு வந்து ஒரு ஷேப் மாதிரி கொடுக்கும். அதான். ஆனா அந்த காஸ்டிங்ல வந்து ஏதாவது அந்த ஃபவுண்டரிஸ்ல ஏதாவது டிஃபெக்ட் ஆயிடுதுன்னா தட் வில் பி டேக்கன் அஸ் அ ஸ்கிராப். அதை திருப்பி எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி. இது வந்து இது ஒரு யூடியூபே இருக்கு, நீங்க எப்ப முடியுமோ பாருங்க. இன்ஜின்ஸ்ல வரும் இது வந்து, கார் இன்ஜின், லாரி, அதுல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய இதுல. ஸோ அதெல்லாம் தான் ஃபவுண்டரிஸ். கட்டிங் பீசஸ் அண்ட் ஸ்பிளிட்ஸ் இன் லெதர் இண்டஸ்ட்ரீஸ். லெதர் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து எம்சிக்யூல கேட்பான், அதனால தான் நான் இப்ப போட்டு காமிக்கிறேன் என்னன்ட்டு. 2 மார்க்ஸ் எம்சிக்யூல வரும் இதெல்லாம். இந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா லெதர் இண்டஸ்ட்ரீஸ்ல குட்டியா பண்ணி? இதெல்லாம் எங்க பார்த்திருக்கீங்க யாராவது சொல்லுங்க. நீங்க டே டு டே லைஃப்லயே பார்த்திருக்கலாம் இதெல்லாம். லெதர் இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எங்க பார்த்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. டெய்லர் இந்த பேக்ஸ் தைக்கிறாங்க, ஷூ பேக்ஸ் தைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, செருப்பு தைக்கிறவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி
எல்லாம் நிறைய இருக்கும். நம்மளோட செருப்பு ஏதாவது திருப்பி இதுவா கூட இந்த மாதிரி பீஸை வச்சு அவங்க தைப்பாங்க. அவங்களுக்கு இந்த லெதர் ஸ்கிராப்ஸ் ரீசைக்கிள்டு ஏரியாலாம் அவங்க போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வருவாங்க. இங்க ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க வந்து எப்ப நான் வந்து ஏதாவது தைக்க போனானாலும் கரெக்டா அந்த மேட்சிங்கா வச்சிருப்பாங்க அந்த கலர். எப்படி பாட்டி அது கரெக்டா மேட்சிங்கா வச்சிருக்கீங்கன்னா, இல்லம்மா இது பிச்சு பிச்சு தூர போடுற இடத்துல போய் எடுத்துன்னு வந்துருவேன் நானு. ஆனா இதுக்கு காசாம். இதுக்கு ஏதோ சம் ரூ. 100 ரூ. 50 குடுத்து இவ்ளோ எடுத்துட்டு வருவாங்க. ஒரு பாட்டி ரூ. 100 பண்ணாங்களா, அப்ப பாருங்களேன் எவ்வளவு பேர் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ the scrap has got a significantly less value than your main product. புரியுதா? சோ அந்த மாதிரி நீங்க நிறைய பார்க்கும்போதெல்லாம் காஸ்டிங்கோட கனெக்ட் பண்ணி யோசிங்க. ஒண்ணு இல்ல, எப்படி வந்து ஒரு எஜுகேட்டடே இல்ல, ஆனாலும் ஸ்கிராப் வச்சே பிசினஸ் பண்ற ஆளுங்கலாம் பெரிய ஆளா இருக்காங்க. நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. கட கட கடன்னு க்ளீன் பண்ணி கரெக்டா செக்ரிகேட் பண்ணி பேப்பர்னா பேப்பரு, டப்பானா டப்பரு, ஸ்டீல்னா ஸ்டீலு, அவ்வளோ துரு 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 துருன்னு வேலை பார்ப்பாங்க. நீங்க ஒரு நாள் போய் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் அந்த கடை முன்னாடி நில்லுங்க. ஹி வில் டூ அ பக்கா காஸ்டிங். கரெக்டா எழுதி தருவாரு. ஏன் சார் இவ்வளவு கம்மியா போட்டிருக்கீங்கன்னா, இல்லம்மா இது போகும். எங்களுக்கு வந்து இவ்வளவுதான் கொடுப்பாங்க. ஆனா அவன் யூஸ் பண்ணும்போது அவன் வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஸ்கிராப்பா விற்கும் போது ஜாஸ்தியா வித்துருவான். எனக்கு இவ்வளவுதான்மா கையில கிடைக்கும். அவங்க கிட்ட பேசி பாருங்க. அதாவது சார் இது ஸ்கிராப்புக்கு நீங்க எங்க போடுறீங்க, அந்த மாதிரிலாம் பேசி பார்த்தீங்கன்னா யூ வில் see a different business going on. ஒரு பெரிய பிசினஸ் நடக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்கிராப்ஸ். இது வந்து யூ வில் கெட் இட் இன் யோர் ஸ்கிராப்போட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் டவுன் பண்ணுவாங்க எம்சிக்யூல. யூ ஹவ் டு சூஸ் எனி ஒன் ஆஃப் இட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கிராப் இதெல்லாம் என்னன்றது ஒரு சிம்பிளா நான் சொல்லித்தரேன். ஸ்கிராப்போடது வந்து ஒண்ணுமே இல்லை. The scrap account வந்து should be charged with full cost. Credit is given to the job, to the process concerned. காஸ்ட் ஷீட்ல போடும்போது கூட பார்த்திருப்பீங்களே, இல்ல சேல் ஆஃப் ஸ்கிராப்னு ஒரு ஒரு லைனர் பார்த்திருப்பீங்களா? பாத்தீங்களா காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது சேல் ஆஃப் ஸ்கிராப் மாடியூல் 1ல ஞாபகம் இருக்கா? சேல் ஆஃப் ஸ்கிராப் அந்த ஒரு லைனர் இருக்குல்லடா, அந்த ஒரு லைனர் வந்து தான் நம்ம இவ்ளோ பார்த்தோம். ஜென்ரலா அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ ஸ்கிராப் அக்கவுண்ட்ல வரத வந்து we will transfer it to costing profit loss account. அவ்வளவுதான். இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருந்தா போதும். ஓகேவா? கிரெடிட் ஓவர் ஹெட் அக்கவுண்ட்லாம் ரொம்ப டீடைல்டா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேர் இட் ஷுட் கெட் ட்ரீட்டட், ஜஸ்ட் காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நான் எப்படி ஸ்கிராப்பை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, like scrap வந்து unavoidable residue material arising in the process of manufacture. Arising of scraps in various types of significant quantities is a regular feature. A scrap survey committee may be constituted which would be reasonable for such matters. Classifying the various types of scrap. ரீசைக்ளிங்ன்றது இப்போ ஒரு பெரிய பிசினஸ், கரெக்டா? யாருக்கா தெரிஞ்சவங்க உங்க ஃபேமிலியில ரீசைக்ளிங் பண்றாங்களா ஏதாவது? இல்ல. ஓகே. யாரையாவது அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, டாக் டு them ஃபார் 15 மினிட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி வேண்டான்னு ஒரு விஷயத்த எப்படி அவங்க பைசா பண்றாங்கன்றது கேட்டுக்கோங்க. ஓகேவா? தட் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நோ அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி காஸ்டிங் டிராவல் ஆகுது, அதுக்கான காஸ்டிங் எப்படி பண்றாங்க, என்ன மோட்ஸ்லலாம் டிராவல் ஆகுதுன்னா ஸ்பீக் டு தம். ஓகே, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்கிராப்ஸ் இருக்கு. ஒரு ஒரு ஸ்கிராப்போட குவான்டிஃபை பண்ணணும். Deciding upon the manner of their use or disposal. So control of scrap வந்து should start from designing stage of the products. டெய்லரிங் கடைக்கு போய் பார்த்திருக்கீங்களா? நீங்க சல்வார் மெட்டீரியல் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, உங்க மெட்டீரியல் வந்து இன்னொருத்தங்களுக்கு இந்த குட்டி 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 கட் பீசஸா பண்றாங்கல்ல, அத குப்பையில போட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஆளு, ஒரு பர்சன் கிட்ட கொடுப்பாங்க. அவங்கலாம் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பியூட்டிஃபுல் பெட்ஷீட்ஸ், அப்புறம் அந்த பிசிக்கலி சேலஞ்சு ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்க்குலாம் அழகா ட்ரெஸ் தைச்சு கொடுக்கறதுலாம் பண்றாங்க அந்த ஸ்கிராப் மெட்டீரியல் வச்சு. டிசைனிங் ஸ்டேஜ்லயே டெய்லர் கிட்ட கட் பண்ணுவாங்க. ஆனா கரெக்டா நீங்க மீட்டர் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்களால அக்யூரேட்டா பண்ணி தான் ஆகணும். எக்ஸஸா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மாட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் மிஞ்சிரும். ஆனா அப்படி பண்ணாம எவ்ரி டெய்லர்ஸ் ஆர் எனிபடி ஹூ இஸ் இன் மேனுஃபேக்சரிங் இது
they should be very very keen in understanding the மெஷர்மெண்ட் டு விச் எனக்கு இவ்வளவுதான் தேவை, இதுக்கு மேல எனக்கு வந்து நான் வந்து ரா மெட்டீரியல் எடுத்துக்க வேண்டான்ற போது டிசைனிங் ஸ்டேஜ்லயே அதை நான் கர்டைல் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப என்ன என்ன ஆயிடும்னா எனக்கு மினிமம் வேஸ்டேஜ் ஆயிடும். ஓகே, ஸோ ஆர் த லீஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் ஸ்கிராப் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். The quantity of scrap resulting from a process also depends upon the manufacturing equipment used and the efficiency of the operator who performs the work. யாருக்கு இங்க டெய்லரிங் தெரியும்? எம்ப்ராய்டரி, டெய்லரிங் இல்லையா? யாருக்குமே இல்லையா? சரி, ஓகே. Okay, okay. In order to minimize scrap, production should be planned so that the best possible equipment is used and properly trained personnel are employed on the job. அதனால தான் நீங்க நிறைய அந்த டிசைனர்ஸ் ஹைலி பெய்டு அவங்க கிட்டலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதுல பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டெய்லர்ஸா தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்கலாம் வந்து ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னா துணி வேஸ்ட் பண்ணாம பண்ணுவாங்க. ஓகேவா? துணியை வேஸ்ட் பண்ணாம பண்ணுவாங்க. அவங்கள தே ஆர் பெய்டு ஹை. தே கால், அதாவது அவங்கள என்ன சொல்றதுன்னா நல்ல கால்குலேஷன்ஸ் வந்து கண்ணு பார்த்து கை வேலை செய்யணுமாங்களா அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் டெய்லரிங் மட்டும் இல்லை, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே டிசைனிங் ஸ்டேஜ்லேயே வென் யூ ஆர் வெரி வெரி கேர்ஃபுல் இன் டூயிங் த மெஷர்மெண்ட்ஸ் ப்ராப்பர்லி யூ வில் நாட் எண்ட் அப் இன் ஹேவிங் மோர் ஸ்கிராப். அதுதான் ஸ்பாயிலேஜ்னா என்ன தோன்றது? ஆயிஷா சொல்லுங்க ஆயிஷா, அப்போ ஸ்பாயிலேஜ்னா என்ன? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம். ம். Super raw, very good. See, when the production does not come up to the standard specifications or quality, it has to be rejected outright. The components or the materials are so damaged in the manufacturing process, they cannot be brought back to the normal specifications by repairs or reconditioning. Some spoiled work may be sold as seconds, but in most cases, the entire production is sold for small value in the form of scrap or treated as waste if it doesn't have a market value. Spoilage involves not only loss of materials, but also the labor and manufacturing overhead incurred up to the stage when the spoilage is incurred. Spoilage na general spoilage na milk spoilage ஞாபகம் வரும். வேற spoilage ஞாபகம் வரும். சொல்லுங்க. எக்ஸாம்பிள். இதுல கரெக்ட். அது ஸ்பில்லேஜ்ன்றது சிந்தறதுன்னு சொல்றீங்களா? கொட்டுறதுன்ற. ஓகே. ஆனா இப்போ வந்து இப்போ அதுல ப்ரிசர்வேட்டிவ் கலந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க செல்வா, அப்ப ஸ்பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல, கரெக்டா? ஆ, ஓகே ஓகே ஓகே. சூப்பர். வேற என்னலாம் ஸ்பாயிலேஜ்லாம் தோன்றுது உங்களுக்கு? ஆ, அந்த மேல ஒரு மேல பூஞ்ச காலம் பூத்ததுன்னு சொல்லுவாங்களே. கரெக்ட், வெரி குட். பிரெட் மேல பூஞ்ச காலம் பூத்ததோ, பூஞ்ச காலம் பூத்தது அழுகி இருக்கு. கரெக்டா? இது பாருங்களேன் இதுல. இப்போ இந்த ஜூஸ் கடையில எல்லாம் யாருமே ஜூஸ் போய் குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த சன் டிவில அதெல்லாம் நியூஸ்ல வரும், பாத்திருக்கீங்களா? ஏன் சொல்லுங்க? ஐயோ, அதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுப்பாங்கன்னே தெரியல. கீழேந்து எடுத்து பண்ணி நம்மளுக்கு சுகர் ஜாஸ்தியா போட்டுருவாங்களா, அதனால நம்மளுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது. நம்மளும் பேச்சு சுவாரஸ்யத்துல குடிச்சிட்டு பைசா கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனா இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் எஃபெக்ட்ஸ். ஆக்சுவலா இதெல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு ஸ்பாயிலேஜ். ஃப்ரூட் ஜூஸ் இண்டஸ்ட்ரி, ஃப்ரூட் ஜூஸ் இண்டஸ்ட்ரி மாசா. மாசாலாம் பியூர் மாம்பழம் நினைக்கிறீங்களா? த- தயவுசெய்து மாசாலாம் வாங்கிடவே வாங்கிடாதீங்க. மாசா வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து
ஒரு 2% கூட மாம்பழம் மிக்ஸே பண்றது இல்லையா. எல்லாமே இந்த இது. ஆமா, பயங்கர சுகரு. மாசா கம்ப்ளீட்டா என்ன சொல்றது, மாம்பழம் சொல்லி ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க மாசாக்கு. அது மாதிரி பிரெட்ஸ், இந்த மாதிரி பிரெட்ஸ் இது பாருங்க, இதெல்லாம் ஸ்பாயிலேஜ். இப்போ நிறைய வந்து இது இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் மேஜர். ஃபுட் ஸ்பாயிலேஜ்னு போது ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும், கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப் இருக்கும்போது பீப்புள் வந்து லைக் இப்போ இப்போ சட்னி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் சட்னி இருக்குன்னா காத்தால அரைச்ச சட்னி மேக்சிமம் நிஜமாலே நல்ல தேங்காய் இருந்து நல்லா இதுவா இருந்ததுன்னா 10 மணிக்கெல்லாம் ஊசி போயிடணும் இல்ல, அவ்வளவுதானே. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஏதாவது இது பண்ணி பாவம் இந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் குட் ஃபார் ஹெல்த். ஃப்ரம் த காஸ்டிங் பர்ஸ்பெக்டிவ்ல ஒன்ஸ் அது ஸ்பாயில் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை திருப்பி வந்து நான் வந்து என்னதான் பண்ணாலும் எனக்கு அது லாஸ் தான், கரெக்டா? ஸோ ஸ்பாயிலேஜ் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னா வி ஷுட் நோ த ஃபீச்சர் ஆஃப் ஈச் ரா மெட்டீரியல். எவ்வளவு வரைக்கும் இது பண்ணலாம், ஓகே, மாம்பழம் எவ்வளவு டைம் வரைக்கும் அழுகாம இருக்கும், தக்காளி எவ்வளவு நாள் வரைக்கும் சஸ்டெயின் ஆகும். இப்ப நான் ஊறுகாய் போடுறதுனாலும் எண்ணெய் நிறைய போடுவாங்க, வீட்டுல பார்த்திருக்கீங்களா? நல்லெண்ணெய் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க. அதாவது ஊறுகால போடுறது ஹேண்டில் பண்றதுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். வேற ஸ்பூன் எடுத்து கலக்கிடக்கூடாது, கை பார்த்து போடணும், கை போடவே கூடாது, அதுல மர ஸ்பூன் தான் போடணும். அந்த மாதிரி சர்டைன் திங்ஸ்லாம் இருக்கு. ஸோ எனிபடி ஹூ இஸ் இன் டு தட் பிக்கல் இண்டஸ்ட்ரிலாம் தே வில் டேக் லாட் ஆஃப் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். ஃப்ரூட் ஜூஸ் இண்டஸ்ட்ரீஸ், பிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி இந்த இது இப்ப கேள்விப்பட்டீங்களா? நான் ஒரு 7 months பேக்கு அமுல் இதுல வந்து நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். அமுல் கேள்விப்பட்டீங்களா? ஆ, அமுல் பட்டர் மில்க்ல ஸ்பாயிலேஜ் கேள்விப்பட்டேன். அப்படியே இது பண்ணும்போதே ஒரு மாதிரி இருக்குமா, அதனால இந்த மாதிரி பேக் வாங்க கூடாதுன்ட்டாங்க. அமுல் மஸ்தி இருக்குல்ல, அது முடிஞ்ச வரைக்கும் வாங்காம பாத்துக்கோங்க. வாங்கினீங்கன்னா ஓபன் பண்ணி கிண்ணத்துல போட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் கொடுங்க, இப்படிதான் இருக்கும். செக்கே பண்ணாம கொடுக்குறாங்கடா அப்படியே. ஆமாண்டா. இப்ப வந்து இப்ப இந்த மாதிரி குடுக்குறாங்க. இப்ப ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிடுறாங்கல்ல. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது டேஸ்டே தெரியாமலாம் உறிஞ்சிடுறாங்க. ஆனா கட் பண்ணி பார்த்துருக்காங்க. உள்ள அப்படியே வந்து அந்த ப்ரௌன் 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 ப்ரௌனா ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கான் அமுல்ல, அமுல் பட்டர் மில்க்ல. இல்லடா, மசாலா ஃப்ளேவர் இருந்தாலுமே ஆ, உனக்கு ஸ்மெல் பண்ணும்போது தெரிஞ்சிரும்ல, அது ஒரு மாதிரி என்ன சொல்றது. என்ன அதான் தெரியல. ஆமாமா, இது சூப்பரா சேல் ஆகும்டா. அமுல் தான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பன்னீர் எல்லாமே இது பண்ணாங்க. நடுவுல வந்து எங்க இதுல தான் சென்னையில தான் புடிச்சாங்க. ஒரு இடத்துல எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் வித்திருக்காங்க. அதே ஒருத்தர் குடிச்சிருக்காரு. தெரியாமலே பண்ணிருக்காங்க. ஆமா. ஆ, ஆமா. தூக்கலா போட்டு ஆமாமா. ஆக்சுவலா நல்ல மில்க்டா. இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த சத்துணவு திட்டம்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் குழந்தைங்களுக்குலாம், அவங்களுக்குலாம் என்ன பண்றாங்கன்னா இந்த அமுல் இப்ப வந்து ஆவின் மாத்திட்டாங்க. முன்னாடி ப்ரீவியஸா அமுல் தான் போட்டுட்டு இருந்தாங்க. கேந்திரிய வித்யாலயா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பிரேக்ல எல்லாம் இந்த அமுல் பட்டர் மில்க் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்க சத்துணவு திட்டம்னு அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து அமுல் இது கொடுக்கறது, மோர் கொடுக்கறது அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. பாவம் பசங்க பசியில எதுவுமே தெரியாம ஆஹ் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு ஸ்டமக் இது பண்ணும்போது தான் என்னன்னு பார்த்தபோது ஃபைனலா ஓகே இந்த அமுல் சப்ளைல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கு. எக்ஸ்பைரி டேட் ஆக்சுவலா அது அமுல கூட நம்ம மிஸ்டேக் சொல்ல முடியாது. இவங்க எக்ஸ்பைரி ஆயிடுத்துன்னு அமுல் போட்டிருக்கான், அதையும் தாண்டி எல்லாம் பண்ணிருக்காங்க இல்ல.
ஆனா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆயிடும், இப்ப அமுல் தான் வந்து இதுவா பண்ணணும்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா கேஸ் போய் அதுக்கப்புறம் நார்மலா எடுத்துட்டு வந்தாங்க. அதனால எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பாக்கெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்றாங்க. ராதர் than வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்மளோட மேனுஃபேக்சரிங் செட்டப்ல வரும்போது நம்மளுக்கு வர லைக் நம்ம வந்து அது ஸ்பாயிலேஜ்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுதுன்னா திருப்பி நான் அதை வந்து யதாஸ்தானத்துக்கு எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ அப்போ இட் இஸ் ஸ்பாயில்டுனா ஒன் ஸ்பாயில்டு. ஸோ அப்போனா ஸ்பாயிலேஜ் arises when the production output is damaged in such a manner and to such extent it cannot be used for the original purpose. ஸோ இட் ஹாஸ் டு பி டிஸ்போஸ், எங்கேயா போய் கொட்டியாகணும் மொத்தமா. கரெக்டா? ஸோ ஸ்கிராப்புக்கும் ஸ்பாயில்டு ஒர்க்குக்கும் இஸ் தட் வைல் நார்மல் ஸ்கிராப் அரைசஸ். சி ஸ்கிராப்பையாவது நிறைய சேல் பண்ணலாம், ஸ்பாயிலேஜ் என்னால் சேலே பண்ணவே முடியாது. கரெக்டா? ஸோ ஸ்கிராப் இஸ் ரிலேட்டிவ்லி லோ வேல்யூ, பட் வேல்யூ ஆஃப் ஸ்பாயில் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றுமே கிடையாது, ஜீரோ வேல்யூ. ஸோ இந்த மாதிரி பாருங்க பேக்கிங் காஸ்ட், சாரி. ஸோ அதுதான் வந்து ஸ்பாயிலேஜோடது. ஸ்பாயிலேஜோட ட்ரீட்மெண்ட் அகைன் வந்து எப்படின்னா, நார்மல் ஸ்பாயிலேஜ் இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் ஆல் த ப்ராடக்ட்ஸ். அப்நார்மல் ஸ்பாயிலேஜ் வந்து அரைசிங் அவுட் ஆஃப் காசஸ் நாட் இன்ஹெரண்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இட் இஸ் சார்ஜ் டு த காஸ்டிங் பிஎன்எல். ஆனால் ஜென்ரலாக வந்து இந்த ஸ்பாயிலேஜ்ன்றது வந்து மேனுஃபேக்சர் இருக்கிற வரைக்கும் அந்த நார்மல் ஸ்பாயிலேஜ்னு சொல்லலாம். once it reaches the seller end, once it start getting distributed to customer, அது வந்து it is in the hands of the seller. ஆக்சுவலா அது அப்நார்மல் ஸ்பாயிலேஜ்னு சொல்லலாம். கான்செப்ட் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேக்கிங் காஸ்டோட ட்ரீட்மெண்ட். பேக்கிங் காஸ்ட்லயே ரெண்டு டைப்ஸ் இருக்கு, பிரைமரி செகண்டரி. பிரைமரின்றது வந்து பிரைமரி கண்டெய்னர்ஸ் should be charged off as a production overheads and included in production cost. பிரைமரி கண்டெய்னர்ஸ்ன்றது வந்து என்னன்னு சொல்றேன், இன்னைக்கு கொஞ்சம் தேரிடா, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களை நீங்க அப்படியே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோ. இல்லடா எனக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு தான் இன்டர்நெட் கொஞ்சம் கூட ப்ராப்ளமே ஆகல. ஏன் பிரேக் ஆகுதா வாய்ஸ்? பிரேக் ஆகுதா? எல்லாருக்குமே அந்த இஷ்யூ இருக்கா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, வெளில போயிட்டு வேணா உள்ள வரேன். இப்ப எப்படி கேக்குறது? பரவாயில்லையா? அந்த மாதிரி இருக்கா? ஓகே, எங்கெல்லாம் எனக்கு ப்ராப்ளமா இருக்கோ சொல்லுங்க. எனக்கு ஆனா நெட்டு பக்காவா எரிஞ்சுட்டே இருக்கு, கிரீனா தான் இருக்கு. என்ன ப்ராப்ளம் தெரியலையே, நான் பாக்குறேன் என்ன அதாவது இஷ்யூ இருக்கான்னு பாக்குறேன். ஓ அதனாலயா? ஆமா, நான் எழுந்துப்பேன் கொஞ்ச நாள் உட்காந்துப்பேன், அதனால இருக்குமோ? ஓகே ஓகே, இருக்கலாம். கொஞ்ச நாள் எழுந்து நிப்பேன், கொஞ்ச நாள் உட்காந்துப்பேன், அந்த மாதிரி பண்ணுவேன். ஓகே, நான் அதை பாத்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர். ம். பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து டூ டைப்ஸ் இருக்கு, பிரைமரி அண்ட் செகண்டரி. பிரைமரி கண்டெய்னர்ஸ் ஆர் எசென்ஷியல் டு புட் த கூட்ஸ். இப்போ இங்க் இருக்குல்ல, ஆ இப்போ இங்க் இன் பாட்டில்ன்றது பிரைமரி கண்டெய்னர். ஓகேவா? செகண்டரி கண்டெய்னர்ஸ்ன்றது வந்து இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, இதுதான் செகண்டரி கண்டெய்னர்ஸ். பெரிய அதாவது இங்க் பாட்டில திருப்பி ஒரு பெரிய பிக் இதுல பேர் என்ன, ப்ராப்பரான பேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் லாரியில தள்ளுறாங்கல்ல, அது செகண்டரி கண்டெய்னர்ஸ்.
இது பிரைமரி பேக்கேஜிங். ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதுல டப்பால போட்டு அனுப்புறது செகண்டரி பேக்கேஜிங். ஓகேவா, புரிஞ்சுதா? பிரைமரி பேக்கேஜிங்ன்றது வந்து ஷுட் பி சார்ஜ் அஸ் அதோட காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். செகண்டரி கண்டெய்னர்ஸ் வந்து ஷுட் பி சார்ஜ் அஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். எம்சிக்யூல என்ன கேட்பான்னா செகண்டரி கண்டெய்னர்ஸோட காஸ்ட் எதுல இன்க்ளூட் பண்ணுவீங்கன்னு கேட்பான். ஸோ அதிலே கொடுத்துருவான் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட், செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் நிறைய ஆப்ஷன் கொடுப்பான். யூ ஹேவ் டு சூஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். கேரேஜ் அண்ட் கார்டேஜ் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே வந்து மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல வரும். ஓகேவா, ஸோ கேரேஜ் கார்டேஜ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரிலேட்டிங் டு ரா மெட்டீரியல்ஸ். அதனால இது ரா மெட்டீரியல் காஸ்ட்ல இன்க்ளூட் ஆகும். சரியா? பட் சப்போஸ் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா அது டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் டூல்ஸ் காஸ்ட், லார்ஜ் டூல், ஸ்மால் டூல். லார்ஜ் டூல்னா என்ன? பெரிய மிஷினரி வாங்குறது, அதெல்லாம் வந்து இட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இட் ஷுட் பி கேபிட்டலைஸ்டு. அதுக்கு டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணும். ஸ்மால் டூல்ஸ்ன்றது வந்து குட்டி குட்டி பாட்டு, போல்ட்டு, நட்டு, அதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் டூல்ஸ். இப்போ வந்து ஆஃப் டிஸ்கவுண்ட் அலோட் பை சப்ளையர்ஸ். இதுல ரெண்டு டிஸ்கவுண்ட் இருக்கு, கேஷ் டிஸ்கவுண்ட், குவாண்டிட்டி டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட்ன்றது ப்ராம்ப்ட் பேமெண்ட் பண்ணா கேஷ் டிஸ்கவுண்ட், ஹெவி பர்ச்சேசஸ் பண்ணா ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ எப்பவுமே இந்த லேட்டர் டிஸ்கவுண்ட், ட்ரேட் டிஸ்கவுண்ட்ன்றது இன்வாய்ஸ்ல இருக்கும், பட் அதோட வேல்யூ பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் இது வந்து நீங்க ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல நம்ம இதுல படிப்போம்னு நினைக்கிறேன், சப்சிடி புக்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 11th. ட்ரேட் டிஸ்கவுண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட் அதெல்லாம். இப்போ வந்து ஒருவேளை வந்து ஒரு ஸ்டாக் இருக்கு. ஓகே, ஸ்டாக் ட்ரேடிங் ஸ்டாக் ட்ரேடிங் பண்றீங்க. அப்ப பண்ணும்போது ஏதாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ரீசனால ஸ்டாக் வந்து ஷ்ரிங்க் ஆயிடுறது, இல்ல ஏதாவது உங்களோட இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, துருப்பிடிச்சு போற மாதிரி ஆயிடுறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, இல்ல பர்பஸா கம்மியாயிடுது அப்படின்னா, அந்த மாதிரி லாசஸ் ஹாஸ் டு பி ரிட்டன் ஆஃப் டு காஸ்டிங் ப்ரீஎன்டல் அக்கவுண்ட். ஸ்லோ அண்ட் நான் மூவிங் ஸ்டாக். ஸ்லோ அண்ட் நான் மூவிங் ஸ்டாக்ன்றது, ஸ்லோ மூவிங் ஸ்டாக்ன்றது items in the godown which has low turnover ratio. Non-moving stock or inventories which has turnover ratio of less than 1. These items may be purchased to meet the emergency purposes. இது அப்படியே ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம், அவ்வளவுதான்டா, முடிஞ்சிடுச்சு, தியரி ஓவர். ஸோ இந்த சம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா EOQ, அந்த ஃபார்முலா ரீஆர்டரிங் லெவல், இது FIFO, LIFO, ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட், இது 5 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நீங்க எல்லாமே கோ த்ரூ பண்ணோம் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்னால, பட் இந்த 5 ஹெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ வந்து இது ஃபுல்லா முடிச்சிட்டேன். ஓகே, மாடியூல் 1. மாடியூல் 2 ஃபுல்லா முடிச்சிட்டேன். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு. ஓகே, நான் அது எடுத்துட்டு எம்ப்ளாயி காஸ்ட் ஓவர்ஹெட்ஸும் இந்த ஸ்ட்ரெச் முடிச்சிட்டு அப்புறம் எடுக்கிறேன். ஓகே, காஸ்ட் அக்கவுண்டிங் டெக்னிக்ஸ் எடுத்துறேன். ஏன்னா காஸ்ட் அக்கவுண்டிங் டெக்னிக்ஸ் வந்து அதெல்லாம் குட்டி சாப்டர், இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் தேவைப்படும். ஓகேவா, அண்ட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் டீப் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால இது எடுத்து முடிச்சுட்டு ஐ கம் பேக் டு லேபர்லாம் குட்டி குட்டியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ கம் பேக் டு அது. இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன மித்ரா? ஓகே, வஷிதா, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன வஷிதா? வஷிதா இருக்காங்களா? அக்ஷயா? வஷிதா சொல்லுங்க கண்ணா, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன? ம், குட். என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லு, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள். வேஜஸ்
இல்லக்கா, நான் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ் எல்லாம் லேபர்ல வந்துரும். அதை தவிர இருக்க டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னலாம்? ஆ, சூப்பரா வரும். கரெக்ட். ம். சூப்பர். வெரி குட் கண்ணா. சூப்பர் சூப்பர். வெரி குட். சூப்பரா சொல்றீங்க எல்லாரும். ஃப்ரைட் சார்ஜஸ் வரும். கரெக்ட். ம். அதாவது இப்போ பூ கட்டுறவங்க இருக்காங்கன்னா, பூ ரா மெட்டீரியல்ல அவங்க பூ நார் போட்டு கட்டுறது டார்க் லேபர். இந்த கோயம்பேடுல போய் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அந்த ஃப்ரைட் சார்ஜஸ். அதுக்கப்புறம் வந்து ஆ ப்ரெடாமினண்டா அந்த மாதிரி சார்ஜஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சொல்லுமா. பூ கட்டுறதுக்காக எடுத்துன்னு வரணும், புரியல எப்படி சொல்றீங்க? ஆமா 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 ஆமா. அதான் கரெக்ட். ரொம்ப சின்ன சாப்டர்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். Direct expenses. All expenditure other than those incurred for the procurement of material and labor are called as expenses. Expensesலயே ரெண்டு வகை இருக்கு. Direct expenses, indirect expenses. See, proper classification of expenses into direct and indirect activities is essential for accurate financial reporting and cost analysis. Okay, va? Cast 10 defines that direct expenses as expenses relating to manufacture of a product or rendering a service which can be identified or linked with the cost object other than the direct material cost or other than the direct employee cost. அதாவது டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இல்லாம டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் இல்லாம இருக்கிற தேர்டு பார்ட் தான் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? வஷிதா, அது கேஸ்ட் என்றா வஷிதா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகே. The identification of direct expenses shall be based on traceability in an economically feasible manner. So examples of direct expenses. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா எம்சிக்யூல வரும். கண்டிப்பா எம்சிக்யூல வரும். நோட் பண்ணிக்கோங்க. மித்ரா எங்க போயிட்டீங்க? உங்களை தான் கூப்பிட்டேன், வரவே இல்லை நீங்க. உங்களை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன். கேட்கலையா? சரி சரி, ஓகே ஓகே. இப்ப கேக்குறதா? எங்கண்ணா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். நான் இதுல ஃபைல்ல போடுறேன். சி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஓட வந்து கேஸ் 10ல direct expenses arising from the utilization of externally procured resources will be determined based on the invoice, inclusive of duties, taxes, and directly attributable expenditures. This calculation will be net of trade discount, rebates, and any refundable இது.
Research and development cost la the amount specifically linked to the cost object for enhancing the existing product process will be considered part of direct expenses. Direct expenses வந்து settled in lump sum or characterized as one time payment will be amortized based on the estimated. Amortized spread over பண்றது. பெரிய அமௌண்ட்டா வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிஎன்எல்ல காமிக்கிறது தான் வந்து அமோர்டைசேஷன். அப்புறம் லாயல்டி ஃபீஸ், டெக்னிக்கல் லோஹோ. யார் ராயல்டி ஃபீஸ் சொன்னாங்க? யாரோ ராயல்டி ஃபீஸ் சொன்னீங்க, கரெக்டா? வஷிதாவா? சூப்பர் வஷிதா, வெரி குட். கேஸ் 10 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய் உங்க உங்க எல்லாருக்கும் இந்த இந்த கேஸுக்கு இந்த இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டேனா நானு உங்களுக்கு? சொல்லிட்டேன், மித்ராக்கு சொல்லிட்டேன், வஷிதாக்கு சொல்லிட்டேன். இவங்களுக்கு விஜயலட்சுமி, சௌந்தர்யா, செல்வாக்கலாம் சொல்லல. சொல்லிட்டீங்க நீங்களா? தரவா எல்லாரும் தரவு பண்ண. ஓகே. ஆயிஷா நீங்க படிச்சிட்டீங்களா? ஆயிஷா, அஸ்வினி, ஆயிஷா, அக்ஷயா, செல்வா நீங்க பாருங்க எப்படி டைம் பிளான் பண்ணி பண்ணுங்க. சௌந்தர்யா நீங்களும் பாருங்க. என்ன சௌந்தர்யா, அதுல 2 மார்க்கும் 4 மார்க்கும் கேட்பாங்க. ஒண்ணுமே இல்ல, கேஸ் 2னா என்னன்னு கேட்பான், 4 இது அல்ல ஒரு ஆப்ஷன். கேஸ் 7னா என்னன்னு கேட்பான், 4 மார்க்ல வரும். அது ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அதுதான். விஜயலட்சுமி படிச்சிட்டீங்களா கண்ணா? அது படிக்காதவங்க படிச்சிருங்க. ஓகே, படிச்சவங்க சூப்பரா படிச்சிருங்க. கோத்ரூ பண்ணுங்க. கொஞ்சம் கியூமுலேட்டிவ், அதுக்கு மட்டும் கேஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கியூமுலேட்டிவா ஸ்டடி பண்ணுங்க. நான் ஒரு பாயிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஓரலா வந்து எல்லாரையும் கேட்குற மாதிரி பார்க்குறேன் கிளாஸ்லயே, மாத்தி மாத்தி மாத்தி, ஸோ தட் கிளாஸ்லயே உங்களுக்கு ரிவிஷன் ஆயிடும். சரியா? ஸ்ரேயா படிச்சிட்டீங்களா கண்ணா? மித்ரா படிச்சிட்டாங்க தெரியும், வஷிதா படிச்சிட்டாங்க, அக்ஷயா படிச்சிட்டாங்க. எனக்கு இந்த நியூ பேட்ச் மட்டும் எனக்கு தெரியல. அதுல வந்து டெய்லி அட்லீஸ்ட் 5 படிச்சு முடிச்சிடுங்க எப்படியாவது. ராயல்டி ஃபீஸ் ஆர் டெக்னிக்கல் நோ-ஹவ் பேமெண்ட்ஸ் ensuring future benefits will involve estimating productions. ராயல்டி அண்ட் டெக்னிக்கல் நோ-ஹவ் பேமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். If direct expenses is not deemed material, it may be treated as a part of overheads. அதாவது டீம்டு மெட்டீரியல்னா என்னன்னு சொல்றான். ஒரு லிஸ்ட் இருக்கு டீம்டு மெட்டீரியல்னு. ஒரு நிமிஷம். இப்ப பாருங்களேன், டீம்டு மெட்டீரியலுக்கு என்ன சொல்றான்னா, நாட் ஆல்வேஸ் பிசிக்கலி பிரசன்ட். உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா இந்த சென்டென்ஸ் வச்சு? எனக்கு ஐம் நாட் கெட்டிங் அன் எக்ஸாம்பிள் ரைட் நோ, அப்படியே வர மாட்டேங்குது. இது வந்து விசிபிளா இருக்காது ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ல, பட் இதோட ஆப்சன்ஸ் வந்து could significantly affect the product's quality or performance. இப்ப கேசரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நான் இருக்கேன் ஆனா இல்ல, அந்த மாதிரிடா. டைரக்டா உன்னால பார்க்க முடியாது, ஆனா அது போடலன்னா ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எஃபெக்ட் ஆயிடும். இப்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? பிக்கல் இண்டஸ்ட்ரியில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பண்றாங்கல்ல, அந்த பிக்கல்
ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. ஆனா அது போடலைன்னா என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும்ல. அதுதான் டீம்டு மெட்டீரியல். புரியுதா? வேற யாராவது சொல்றீங்களா? இப்போ இது கூட எடுத்துக்கலாம்டா. நான் ஒரு கிளாஸ், ஏதாவது பியூட்டிஃபுல்லான ஒரு கிளாஸ், ஒரு மிரர் வந்து குர்கோன்ல இருந்து இங்க டிரான்ஸ்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸஸ் ரெக்வைர்ஸ் ஹை குவாலிட்டி பேக்கேஜிங், கரெக்டா? நான் சும்மா பேக்கேஜிங்கா அமுச்சு விடலாம். ஒருவேளை நான் அந்த பேக்கேஜிங் ப்ராப்பரா ஹை குவாலிட்டி பேக்கேஜ் பண்ணலைன்னா என்ன ஆயிடும்? ப்ராடக்ட் வந்து சேருமா ப்ராப்பரா? எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பா உடைஞ்சிருக்கும். அதான் டீம்டு மெட்டீரியல். புரிஞ்சுதா? வேற யாருக்கா டவுட் இருக்கா? ம். அதாவது ஆஹ், ஆஹ், அதாவது எப்படின்னா, ப்ரிசர்வேட்டிவ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இல்ல கண்ணா, இல்ல அது ப்ராடக்ட்டோட கிடையாது. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, ப்ராடக்ட்டோட இருக்காது, ஆனா ப்ராடக்ட்டோட இருக்கும். எப்படின்னா, இப்ப ப்ராடக்ட்ட இந்த பேக்கேஜிங் பண்ணி எடுத்துட்டு வருவோம்ல, கரெக்டா? ஆனா இட் இஸ் நாட் அலைன்ட் வித் த ப்ராஜெக்ட், பட் இட் இஸ் செக்யூரிட்டி ஃபார் த ப்ராடக்ட். அந்த மாதிரி சொல்ல வரேன் டீம்டு மெட்டீரியல்லாம். புரியுதா கண்ணா? எல்லாருக்கும் புரியுதா டீம்டு மெட்டீரியல்? பிக்கல் உங்களுக்கு பெஸ்டா சொல்றேன்னா பிக்கல் எடுத்துக்கோங்க. ஓகே, ப்ராபப்ளி உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்ல அப்படின்னா இது விட்டுருங்க, சரியா? பிக்கல் வந்து நான் இங்க போடுறேன். ஃபினான்ஸ் காஸ்ட் அசோசியேட்டட் இன்டர்னலி ஜெனரேட்டட் ப்ரொக்யூர்ட் ரிசோர்சஸ் வில் நாட் பி கேட்டரிஸ். ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. அதே மாதிரி இம்ப்யூட்டட் காஸ்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம் இம்ப்யூட்டட் காஸ்ட். கரெக்ட். அதெல்லாம் வந்து கிடையாதுக்குண்ணா. ஓகே, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வராது. அதே மாதிரி எனக்கு நான் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு மெட்டீரியல் வாங்குற ரேட் வந்து இவ்வளோன்னு யோசிக்கிறேன். ஆனா நான் ஆக்சுவலா மெட்டீரியல் வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கு, எனக்கு வந்து டிஃபரன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் வேரியன்சஸ் அரைசிங் ஃப்ரம் த அப்நார்மல் ரீசன்ஸ் வந்து வில் நாட் பி இன்க்ளூடட் இன் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஆக்சுவலா இதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம போட மாட்டோம். அவங்க கொடுக்குறாங்க, தே ஆர் ஆடிங் வேல்யூ டு காஸ்ட், வேற எதுவும் இல்லை. அப்புறம் அக்கவுண்டிங் ஃபார் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், சப்சிடி, ஓகே, கிராண்ட், இன்சென்டிவ், anything concerning direct expenses will be deducted to sustain the cost of related cost object. Significant quantifiable abnormal portion of direct expenses will not be considered. Penalty, damage, அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம். ரெக்கவரிஸ் ரிலேட்டட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு ஏதாவது ரெக்கவரிஸ் இருக்கு அப்படின்னா it will be deducted to determine the net direct expenses. அப்புறம் வந்து any changes in cost accounting principles for measuring the direct expenses should only be made if required by law, compliance with cost accounting standards, or if the change results in a more appropriate preparation or presentation of organization cost statements. Suppose வந்து காஸ்ட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ்ல இந்த மெஷரிங் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் சேஞ்சஸ் இருந்தா மட்டும் அதை நம்ம கண்டிப்பா இன்கார்பரேட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல ப்ரெடாமினண்டா எதுவுமே மேஜரா சேஞ்சஸ் எடுத்துட்டு வரவே இல்லை. ரொம்ப நாள்லாம் வந்து அதை இட் இஸ் ஆஸ் இஸ் அப்படியே கேரி அவுட் ஆயிட்டு இருக்கு. டிஸ்க்ளோஷர் சொல்றாங்க இதெல்லாம். குவான்டிட்டிஸ், ரேட்ஸ் அப்ளிகபிள் அப்படியே ரிப்பீட் அதோடது. 47th சம் பாருங்க. இதோட இது என்னன்னு சொல்லிடுறேன். ராயல்டி, ஹையர் சார்ஜஸ், டிசைன் சார்ஜஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சார்ஜஸ், இது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ ராயல்டி பெய்ட் ஆன் சேல்ஸ் 30,000, ராயல்டி பெய்ட் ஆன் யூனிட்ஸ் 20,000, ஹையர் சார்ஜஸ். ராயல்ட்டினா ஜென்ரலா என்ன செல்வா? நீங்க சொல்லுங்க செல்வா. ராயல்ட்டினா என்ன அர்த்தம்? கரெக்ட், அதே தான் கண்ணா. அதே தான். ஒரு ஓனருக்கு நம்ம பேமெண்ட் பண்றோம். ஒரு அசெட் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த அசெட்டுக்கு வந்து நான் ராயல்ட்டி வந்து பே பண்ணோம் நான் யூஸ் பண்றதுனால, கரெக்டா? அதே மாதிரி இப்போ நான் என்னோட லேண்ட், இது உழற லேண்டு,
சாரி சாரி உழறது நானு, லேண்ட் வேற யாரோடதோன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் அதுலேருந்து வர ப்ராடக்ட் நான் செல் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் செல் பண்றதுக்கான ஒரு பர்சன்டேஜ் ராயல்ட்டிய நான் என்னோட ஓனருக்கு நான் கொடுத்துடணும். அதான் ராயல்ட்டி ஆன் சேல்ஸ். புரியுதா? ஸோ இதுதான். ஸோ ராயல்ட்டி பெய்ட் ஆன் சேல்ஸ். ஸோ இதோட ஃபார்மேட் என்னன்னா இதெல்லாம் வரும். Royalty paid on sales, royalty paid on units produced, higher charges, design charges, software development charges எல்லாம் சேர்த்தா direct expenses. ஸோ ஸோ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சா? மெஷர்மெண்ட் ஆஃப் இது இப்போ ப்ராடக்ட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ராயல்ட்டி பெய்ட் ஆன் சேல்ஸ் வந்து 15,000. ரொம்ப ஈஸி சம் தான், டஃப் கிடையாது. பாருங்க, அப்படியும் உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லுங்க. ஒரு யூனிட் சேல் வந்து எவ்வளோ? 2 ரூபாய். எவ்வளோ சேல் பண்ணியிருக்கான்? 15,000. அப்போ 15,000 இன்ட்டு 2 30,000 ராயல்ட்டி பெய்ட் ஆன் சேல்ஸ். ஆன் யூனிட் ப்ரொடியூஸ்ட் எவ்வளோ? 20,000. ஸோ 20,000 இன்ட்டு 1 வந்து 20,000. ஹையர் சார்ஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 5,000. டிசைனிங் சார்ஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான் இந்த சம்ல? 15,000. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் 24,000. அவ்வளோதான். XY முடிஞ்சிச்சு. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஓவர். ஓகேவா? குட். இல்லஸ்ட்ரேஷன் இது இந்த 2 சம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் இந்த சாப்டர்ல இருந்து ஒரு சம் 7 மார்க்ஸ்ல வரணும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். வந்துல்னா செம்மையா இருக்கும். ஓகேவா? ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது ஃபார்மேட் இதையும் அமுச்சு விட்டுறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து மெட்டீரியல் காஸ்டிங் அந்த தியரி முடிச்சிட்டோம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் முடிச்சிட்டோம். இது ரெண்டும் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். ஓகே, யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா, மித்ரா, செல்வா, சௌந்தர்யா, ஸ்ரேயா, விஜயலட்சுமி, வஷிதா. சூப்பர் கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டெஸ்ட் எல்லாம் சூப்பரா பண்ணுங்க. ஓகேவா? கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் டவுன் த லைன் சஜஸ்டட்ல இன்ஸ்டும் கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்து தரேன். மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அதெல்லாமும் நம்ம ஸ்லோவா அதுலேருந்து கொஷின்ஸ்லாம் எடுத்து தரும்போது உங்களுக்கு புக்கு சம்ஸ் அது இது எல்லாம் கிளப் பண்ணி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து we are going to start with budgeting costing, budgetary control techniques கடைசி இது. ஓகே, பை பை, தேங்க்யூ.